ஒரு அரண்மனையோட தலைமை காவலர் இருந்தாரு. அவருக்கு கடவுள்னாலும் பிடிக்காது, கடவுள நம்புறவங்களையும் பிடிக்காது. யாராவது கடவுள் கும்பிட போறத பார்த்தா, அவங்கள மனசுக்குள்ளேயே திட்டுவாராம். அவரு தினமும் ஒரு பெரியவர பார்க்குறாரு. அந்த பெரியவர் தினமும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு அந்த பெரியவர பார்க்குறப்பலாம் வயசாயிடுச்சே தவிர, இந்த பெரியவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. கடவுளு, அது இதுன்ட்டு இந்த வயசான காலத்துலயாவது கொஞ்சம் அறிவோட நடந்துக்க வேணாம், அப்படின்னு நினைப்பாராம். ஒரு நாள் அந்த பெரியவர் கோயிலுக்கு போற டைம்ல, இந்த தலைமை காவலர் அந்த பெரியவர புடிச்சு நிப்பாட்டி கேட்கிறாரு. "பெரியவரே எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே அந்த பெரியவர் சொன்னாராம், "நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியாதே" அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட தலைமை காவலருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாம். ஏன்னா இவருக்கு தெரியும் அவர் கோயிலுக்கு தான் இந்த டைம்ல போவாருன்ட்டு. ஆனா ஒரு அரண்மனையோட காவலன் நான் கேட்கிறேன். நான் கேட்டாலே இந்த பெரியவருக்கு என்ன திமிரு இருந்தா என்கிட்டயே போய் சொல்லுவாரு. கோயிலுக்கு போறேன்னு உண்மைய சொல்ல வேண்டியது தானே! எங்க போறேன்னு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்து, அந்த பெரியவர கூட்டிட்டு போயிட்டு காவலாளி சிறையில அடைச்சுட்டாராம். சிறையில அடைச்சுட்டு அந்த காவலாளி கேட்டாராம், "நீங்க எங்க போறீங்கன்னு நான் கேட்டப்பயே ஒழுங்கா கோயிலுக்கு தான் போறேன்னு சொல்லியிருந்தா, இந்நேரம் நீங்க சிறைக்கு வந்திருக்க வேணாம் இல்லையா? இத விட்டுட்டு ஏன் திமிரா எங்க போறேன்னே தெரியாதுன்னு என்கிட்ட பொய் சொல்றீங்க. அதனால தான் இப்ப நீங்க சிறையில இருக்கீங்க" அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட உடனே அந்த பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், "நான் இப்பயும் அதுதான் சொல்றேன். நான் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு தான் வீட்ல இருந்து கிளம்புனேன். ஆனா நான் கோயிலுக்கு போவேனான்றது எனக்கு தெரியாது. பாருங்க நான் கோயிலுக்கு போகவே இல்ல. சிறைக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்ல இருந்து கோயிலுக்கு போகணும்னு நான் மட்டும் முடிவு பண்ணா போதுமா? நான் எங்க போகணும்னு அவர் தான் முடிவு பண்றார். இப்ப அவர் என்ன சிறைக்கு கூட்டிட்டு வந்திருக்கார். இங்க இருந்து நான் எப்ப வெளிய போகணுன்றதையும் இறைவன் தான் முடிவு பண்ணுவார். அப்படின்னு சொன்னார். இத கேட்ட உடனே அந்த காவலாளிக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான். ஆமா, இவர் வீட்ல இருந்து கிளம்புறப்போ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு தான் கிளம்பியிருப்பாரு. ஆனா இங்க சிறையில இருக்காரு. வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது நடக்கும். ஆனா நம்ம நினைக்கிறது மட்டுமே நடந்துடாது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுதான். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எப்ப எது நடக்கணும் அப்படிங்கிறது இறைவன் தான் தீர்மானிக்கிறார். நம்மளோட வேலை என்ன? கடமையை செய்யறது. நம்மளோட கடமையை செய்வோம். அதுக்கான பலன் எப்படி இருக்கணும்? என்னவா இருக்கணும்? எப்ப வரணும்? அப்படிங்கிறது இறைவன் தான் தீர்மானிப்பார். அந்த தீர்மானம் கண்டிப்பா கரெக்ட்டா தான் இருக்கும். கடமையை செய்யுங்க. அதுக்கான காலத்த தீர்மானிக்காதீங்க. நன்றி. சந்திப்போம்.